ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். சமோசா தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக ரோஸ் சமோசா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் ஓமம் எடுத்திருக்கேன். ஓமத்தை நல்லா கையால் கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேணாம், கொஞ்சம் வாசனை வந்துடும். கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கை வச்சு கலந்து கொடுத்துடலாம். இந்த உப்பு, இந்த எண்ணெய், இந்த ஓமம் எல்லாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு மாவு இந்த பதம் தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் மாவு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் பாதி போல் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். முழுமையாக வேக விட்டுறாதீங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா குக்கரில் நல்லா பாதி போல் வெந்து வந்துடும். அந்த உருளைக்கிழங்கு நல்லா திருவிட்டு எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை திருவி எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையாலே கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்கும் போது எல்லாமே அப்படியே மசாலாலாம் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா பிடிச்சி வரும். அதனால் பாருங்கள், நமக்கு இப்போ மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு பூரி கட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு இப்போ பூரி சைஸ் அளவுக்கு நான் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். நல்லா இதை நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப கண்ணாடி மாதிரியும் தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு மெலிசாக தேய்ச்சா போதும். நம்ம பூரிக்கெலாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு கப் எடுத்து நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கப்போட வாய் நமக்கு நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி கட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீடியமான சைஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் 4 சைடும் ஓரங்களில் கத்தியால் கோடு போட்டு விட்டுடலாம். ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி போட வேண்டாம், நடுவில் கொஞ்சம் விட்டுட்டு ஓரங்களில் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் கோடு போட்டு விட்டுட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நடுவில் ஜாயிண்டாக தான் இருக்குது. இந்த ஓரங்கள் மட்டும் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை சைஸ் அளவுக்கு நம்ம மசாலா வச்சுக்கலாம். நடுவில் வைங்க. வச்சதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒட்டுறதுக்காக இந்த ஓரங்களில் நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவோம். எல்லா ஓரங்கள்லையுமே நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு லேயரை நம்ம இந்த மசாலாவோட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க லேயரையும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டணும். இதே மாதிரி நம்ம செய்து வச்சுருக்க கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 லேயரையும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டோம்னா அப்படி ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இதே போலயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா எண்ணெயில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க இதை பார்த்த உடனே அப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா எல்லா லேயரும் வெந்து வரும். சமோசாலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வரும். நல்லா செய்யும் போதே வாசனையாக இருக்குது இந்த மசாலாவோட வாசனை. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ரோஜா மாதிரியே இருக்குது இல்லை, சாப்பிட்றதுக்கு உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு முடிஞ்சு எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தர டைமில் வீட்டுக்கு வரும்போது நம்ம அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரோஸ் சமோசா தான்.
நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.